இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பேச போகிறது எதை பற்றி அப்படின்னா, திருமணம் ஆகாத பெண்கள் கழுத்தில் திருநீர், விபூதின்னு சொல்லுவோம் இல்லையா, திருநீர், அதை பூசலாமா வேணாமா, நல்லது நடக்குமா நடக்காதா, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி விபூதியை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் என் மனமார நன்றி. இப்போ விபூதி, திருநீரு, புனித சாம்பல் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பெயரில் நம்ம விபூதியை சொல்வோம். இது வெள்ளை நிற கலரில் இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இது. இதில் நிறைய நன்மை இருக்குது. கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் விபூதி குங்குமம் இருக்குங்க. இப்போது நெற்றியில் நம்ம இதை பூசுறதுனால நமக்கு என்ன, நமக்கு கடைசியில் என்ன நடக்கும், சாம்பலாக போவோம். அந்த சாம்பலை உணர்த்துறதுக்கு தான் இந்த விபூதி. இது நம்மளுடைய பாரம்பரியம். நம்ம கோயிலெல்லாம் தருவாங்க, விநாயகர் கோயில், முருகர், ஈஸ்வரன் கோயில், எல்லா இடத்துலையுமே நமக்கு விபூதி தருவாங்க. சாம்பல் கடைசியில் சாம்பலாவது தான் முடிவு அப்படின்ற ஒரு மகத்துவான தத்துவத்தை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த விபூதி. அதனால் நம்ம இப்போ பிறந்துட்டோம் இந்த ஜென்மத்தில், அதாவது மனுஷனாக பிறந்துட்டோம், நம்மக்கிட்ட ஆணவம், அகங்காரம், போட்டி, பொறாமை, பொய், இந்த மாதிரி நிறைய தீய குணங்கள் நிறைய இருக்கும் இல்லையா நம்மக்கிட்ட. அதையெல்லாம் நீ விட்டுட்டு கடைசியில் என்ன ஆக போகிற, சாம்பலாக போகிற, என்னத்துக்கு உனக்கு அதெல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்றத நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த சாம்பல் அப்படிங்கிற விபூதி நம்ம பூசுகிறோம். இப்போது பொதுவாக இந்த விபூதி என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டிலலாம் வச்சுருப்போம்னு சொன்னேன். இப்போ வெளியில் போனால் நம்ம சாமி கோயிலில் போனால் கொடுப்பாங்க, வச்சுப்போம். வீட்டை விட்டு வெளியில் போனால் நம்ம வச்சுட்டு போவோம். ஒரு நல்ல விஷயம் செய்ய போனால் வச்சுட்டு போவோம். இந்த மாதிரி விபூதியை எப்போவுமே நம்ம பூசிப்போம். பட்டை போடுவோம், இல்லை சின்னதாக வச்சுப்போம். அவங்கவுங்களுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வச்சுப்பாங்க. இப்போது இந்த விபூதியை நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் யாருக்கோ காய்ச்சல்னு வச்சுக்கோங்க, உடம்பு ஃபுல்லாக பூசுவோம். மனசில் இறைவனை வேண்டிட்டு, அப்பா சரியாக போயிடப்பா அப்படின்னு நினச்சி பூசுவோம். பசங்களுக்கு ஆகட்டும், நமக்கு ஆகட்டும். அதே மாதிரி நடுராத்திரியில் குழந்தைங்கள்லாம் நம்மலாம் பயந்து போயிட்டு என்ன பண்ணுவோம், கடகடன்னு எழுந்து போயிட்டு பூஜை ரூம் போயிட்டு அந்த விபூதியை வச்சு, அப்பா ஆண்டவா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு பக்தியோடு நம்ம போயிட்டு அதை மனசார அந்த நேரத்துக்கு நமக்கு இறை பக்தி மட்டும்தாங்க இருக்கும், வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. பயந்து என்ன பண்ணுவோம், அதை எடுத்து வைப்போம். அப்படியே அழுவோம், சாமியார் நின்று அழுவோம். அந்த விபூதி அப்போ பூசும் போது நமக்கு என்னவோ ஒரு பெரிய ஒரு பலமே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அந்த நேரத்தில். அந்த மாதிரி அந்த இறைபக்திக்கு அவ்வளோ ஒரு தொடர்பு இருக்குங்க. இந்த விபூதியை நம்ம பூசுறதுனால தீய சக்திகள் நம்மக்கிட்ட அண்டாது, விலகிடும். அதாவது திருநீர் அப்படின்றது நம்ம வீட்டில் நோயை தீர்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தீய சக்திகள் வந்தால் அதையெல்லாம் அடித்து துரத்தி தும்சம் பண்ணக்கூடியது, நமக்கு நல்லது செய்யக்கூடியது தான் அந்த விபூதி. அதனால் இந்த விபூதியை நம்ம எல்லாருமே தடவலாங்க. இப்போ அந்த காலத்தில் இப்போல்லாம் கொஞ்சம் மறந்துட்டோம் நம்ம அதெல்லாம். அந்த காலத்துலலாம் நம்ம வீட்டு பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குட்டி பாப்பா இருக்கு இல்லையா, குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்களாம் குளிப்பாட்டி இட்டுன்னு வந்தோடனே அந்த உச்சியில் கொஞ்சம் விபூதி வைப்பாங்கங்க. எதுக்குன்னா அந்த ஈரம் இருக்கு இல்லையா, அந்த குழந்தையுடைய தலையில் ஈரம் அந்த உச்சியில் இருக்குங்க, இங்கே சென்டராக வைப்பாங்க தலையில். அதை அந்த ஈரத்தை உறிஞ்சி எடுக்குமாங்க அந்த விபூதி. அதனால தான் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம், பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்த உடனே ஒரு கொஞ்சோண்டு விபூதி எடுத்து அந்த உச்சியில் வைப்பாங்கங்க. அதே மாதிரி திருமணமாகாத பெண்கள் விபூதியை கழுத்தில் பூசினால் என்ன நடக்கும்னு நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன். விரைவில் கழுத்தில் திருமாங்கல்யம் ஏறும், பாக்கியம் கிட்டும் என்பதே ஐதீகம். அதனால் பெண்கள் விபூதியை கழுத்தில் பூசி வரலாம், திருமணமாகாத பெண்கள். இப்போது அதே மாதிரி வயிற்று வலி பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோ விபூதியை பூசலாம், குணமாயிடுங்க. விபூதியை நம்ம உச்சியில் பூசலாம், பாவம் நீங்கும். மார்பில் பூசினால் மனதார செய்த பாவங்கள் விலகும். அதுக்கப்புறம் நாபியில் பூசுவதால் தோஷம் நீங்கும். விபூதியை முழங்கால்களில் பூசினால் கால்களால் செய்த பாவம் நீங்கும். விபூதியை புயங்களில் பூசினால் அந்நிய பெண்களிடம் தவறாக நடந்து கொண்ட பாவம் நீங்கும் அப்படின்றது ஜோசியம்.
அதே போல் விபூதியை முழங்கால், முட்டி, கை, கால்களில் பூசினால் ஆங்காங்கே நீர்க்கோற்று ஏற்படும் தலைவலி நீங்கும். தலைவலி இருக்கவங்க கம்பல்சரி விபூதியை நெற்றியில் நல்லா பட்டை போடுங்க. தலையை சுற்றி கூட அப்படியே பூசிக்கோங்க. பூசிட்டு நீங்கள் கழுவாதீங்க, அப்படியே விட்டுடுங்க. அந்த நீரெல்லாம் அந்த விபூதி இழுத்துக்கும். அப்போ நமக்கு தலைபாரம், தலைவலி கம்மியாகும். இந்த விபூதி எதுலேருந்து வருது அப்படின்னா மாட்டு சாணத்தை கொண்டு தான் தயாரிக்கிறாங்க. பசுமாட்டில் எல்லா தெய்வங்களுமே அடக்கமுங்க. அதனால தான் பசுமாட்டு கோமியத்தை நம்ம வீட்டில் தெளிக்கணும். ஒரு 4 கிழமைனா பசுமாட்டு கோமியம் தான் மெயினாக கேட்பாங்க. நம்ம வீட்டுக்கு யாகம் பண்ண வருவாங்க இல்லையா ஐயருங்க, அப்போ பசுமாட்டு கோமியத்தை தான் கேட்பாங்க. ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தது அது. விபூதியை 2 புருவங்களுக்கு மத்தியில் நம்ம வைக்கணுங்க. எதுக்குன்னா மூளை நரம்புகளை அது தூண்டும், நினைவாற்றலை அதிகரிக்கும், அதிர்வுகளை உள்வாங்கும் சக்தி அதுக்கு இருக்குங்க. அதோட கிருமி நாசினியாகவும் செயல்படுது. நெற்றியில் வடியும் வியர்வை இருக்குல்ல, ஸ்வெட்டிங், உறிஞ்சி தலைவலி உள்ளிட்ட நோய்களை ஏற்படாமல் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குங்க. அப்படியாப்பட்ட விபூதியை நம்ம டெய்லி பூசுகிறாங்க. குளிச்சுட்டு சாமி முன்னாடி நின்று எப்படி பூஜை ரூமில் விபூதி இருக்கும், நல்ல பட்டை இந்த 3 விரல் வைக்கணுங்க. அதாவது வலது கையில் தான் நம்ம வைக்கணும். கட்டை விரல், மோதிர விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல், இந்த 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 3 விரலால் வச்சு விபூதியை நல்லா இப்படி பண்ணி தலையை நிமித்தி, ஆண்டவா உங்களுக்கு முருகர் பிடிக்குமா, ஈஸ்வரன் பிடிக்குமா, சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டு வைங்க. அந்த மாதிரி வைங்க, மனசார அவரை நினச்சி வைங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் காணாமல் போயிடும். அதோட திருமணமாகாத பெண்கள் நெற்றியிலும் வைக்கலாம், கழுத்தை சுற்றியும் நம்ம விபூதி பூசலாம். அந்த மாதிரி பூசினா நமக்கு இருக்கிற மாங்கல்யம், அந்த தோஷம்லாம் நீங்கி விரைவில் திருமணம் ஆகும் அப்படின்றது உண்மை. எல்லாரும் இந்த மாதிரி திருமணமாகாத பெண்கள்லாம் இதையும் வீட்டில் பண்ணுங்களேன். என்ன செலவாக போகுது? வீட்டில் தானே இருக்கும். கழுத்து நிறைய பூசுங்க, வாசனையாக இருக்கும். விபூதி வாசனை கமகமன்னு இருக்கும், வீடே மணக்கும்.